இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ இருவருமே முக்கியமானவர்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வாக்களித்த மக்களாலேயே அடித்து துரத்தப்பட்ட ஒரு முன்னாள் ஜனாதிபதியா கோட்டாபய ராஜபக்ச அரசியல்ல பேசப்படுறாரு. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகளா இருந்தவர்கள்ல கைது செய்யப்பட்ட ஒருவரா ரணில் விக்ரமசிங்க பேசப்படுறாரு. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்துல இவங்க இரண்டு பேருக்கும் எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலநிலை மாற்றங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை இந்த இரு முன்னாள் ஜனாதிபதிகளும் மேற்கொள்ளவில்லை என்று உத்தரவிட்டு அதனூடாக மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறதா தீர்ப்பு அளிக்குமாறு உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சுற்றாடல் நீதி மையம் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில உயர் நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் முன்னிலையில இந்த வழக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதியரசர்கள் இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபங்கள் ஏதாவது இருந்தால் அடுத்த 2 வாரத்துக்குள்ள தெரிவிக்குமாறு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை அடுத்த வருடம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை ஒத்தி வைத்திருக்கிறதாவும் அறிவிச்சிருக்கிறாங்க.